நடிகை சச்சு திறமையான நடிகை, அழகான நடிகை, தமிழ் நடிகை. ஆனால் அவரை தமிழ் சினிமா ஒதுக்கியே வைத்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி மாதிரி முன்னணி நடிகர்கள்லாம் தங்களுக்கு ஜோடியா அவரை நடிக்க வைக்கவே இல்லை. இதற்கு என்ன காரணம்? அவர் தமிழ் நடிகை என்பதாலா? அவரை ஏன் கடைசி வரை காமெடி நடிகையாகவே தமிழ் சினிமா பார்த்தது? ஒலிபெருக்கிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நாம் பார்க்க போறது நடிகை சச்சுவை பற்றி. சச்சுனாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவங்க ஒரு காமெடி நடிகை, ரொம்ப காலமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷோட நடித்த அவருடைய காமெடி பகுதி பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இவ்வளோ வயசாகி இன்னும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. இப்படியான விஷயங்கள் தான் சச்சுவை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பல முகங்கள் இருக்குது. அதில் ஒரு முகத்தை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சச்சு நம்ம ஒரு மயிலாப்பூர் அக்கரஹாரத்து மாமி, அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அவங்க குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம், ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து வாழுகிற ஒரு குடும்பம் அவங்க குடும்பம் இருந்துச்சு. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அரசு ஊழியர்கள். ஒன்று கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, ரயில்வேல வேலை பார்ப்பாங்க, இப்படி ஏதோ ஒன்று அரசு ஊழியராக இருப்பாங்க. பெண்கள்லாம் கலை குடும்பம், அதாவது என்னென்னா டான்ஸ் கற்றுக்கிட்டு நடனம், நடிப்பு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் இருப்பாங்க. அதாவது சச்சுவோட அக்கா லட்சுமி, அவங்க என்னன்னா அப்போ திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மயிலாப்பூரில் ஏகப்பட்ட லட்சுமி இருந்ததுனால, சச்சுவோட அக்கா லட்சுமி மாடியில் குடியிருந்ததுனால அவங்க பேர் மாடி லட்சுமி. மாடி லட்சுமிங்கிற பேர்லேயே அவங்க பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தங்கச்சி சச்சு, அதாவது பேர் சரஸ்வதி. அங்கே ஏகப்பட்ட சரஸ்வதி இருந்ததுனால அந்த குடும்பத்தில் எல்லாரும் சரஸ்வதி, பாட்டி பேர் சரஸ்வதி, சித்தி பேர் சரஸ்வதி, பெரியம்மா பேர் சரஸ்வதிங்கிறதுனால சச்சுவோட பாட்டி சரஸ்வதிங்கிறத சுருக்கி சச்சு அப்படின்னு கூட ஆரம்பித்தாங்கல்ல, அதுவே சினிமாவிலையும் பேராக மாறிச்சு. ஒரு நாள் ஏவிஎம்மில் நடந்த ஷூட்டிங்குக்கு நான் அக்கா மாடி லட்சுமியோட வேடிக்கை பார்க்கறதுக்காக சச்சு போகிறாங்க. அங்கே அந்த படத்தோட டைரக்டரை பார்த்து, இந்த பொண்ணு துரு துருன்னு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு சின்ன பிள்ளை கேரக்டர் இருந்திருக்கு, கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டார். இப்படி தான் சச்சு நடிகையாக மாறினாங்க. அப்புறம் மலன்னு 50 படங்கள் வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க குழந்தை நட்சத்திரமாக இருந்து பெரியவங்களாக மாறாங்க. அந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்குல்ல, அந்த 12 வயசுலேருந்து 16-17 வயசுக்கு வரையிலான அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சிறுமி அப்படிங்கிற ஸ்டேஜிலேருந்து அவங்க ஒரு குமரி பெண் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு எல்லா பெண்ணும் மாறுகிற வயசு. அந்த வயசில் இவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்க முடியும்? சிறுமி கேரக்டரும் கொடுக்க முடியாது, அதே மாதிரி ஹீரோயின் கேரக்டரும் கொடுக்க முடியாது. அதனால அவங்க அந்த நேரத்தில் ஒரு 5-6 வருஷம் கேப் இருந்துச்சு. அந்த கேப்லேயே கூட அவங்க எம்ஜிஆர், சிவாஜிக்கு தங்கச்சியெல்லாம் கூட ஒரு சில படங்களில் நடித்தாங்க. அப்புறம் முதலாக அன்னை அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கு பிறகு சிவகுமாரோட ஒரு படத்தில் ஹீரோ நடித்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ இவங்க ஹீரோயினாக நடித்த முயற்சிகள் எல்லாமே அப்போ பலிக்கலை. இந்த நேரத்தில் தான் கன்னடத்துலேருந்து வந்த சரோஜாதேவி, ஜெயலலிதா நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்குலேருந்து சாவித்திரி மாதிரியான நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க. மலையாளத்துலேருந்து வந்த பத்மினி மாதிரி நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழில் அப்போ இருந்த அழகான நடிகைகள் ஒருவங்க தான் சச்சு. ஆனால் அவங்களுக்கு யாருமே ஹீரோயின் வாய்ப்பு கொடுக்கல. சரி, இந்த நேரத்தில் தான் சச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, எம்ஜிஆர் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாரு, சிவாஜி வாய்ப்பு தர மாட்டேங்கிறாரு, ஜெமினி கணேசன் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு திகைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவங்களுக்கு ஸ்ரீதர் இயக்கிய காதலிக்க நேரமில்லை படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அது ஹீரோயினாக இல்லை, காமெடியனாக. அந்த நாகேஷுக்கு ஜோடியாக ஒருத்தர் நடிக்க வைக்க தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நண்பர் மூலமாக அவங்க ஸ்ரீதருக்கு அறிமுகமாகி அந்த படத்தில் நாகேஷுக்கு ஜோடியாக காமெடி நடிகையாக சச்சு அறிமுகமாகறாங்க. சச்சுவுக்கு தெரியும், அதாவது ஒரு தடவை காமெடி நடிகைன்னு பேர் எடுத்துட்டா கடைசி வரைக்கும் அவங்க காமெடி நடிகை தான், இடையில ஹீரோயினை யாரும் நடிக்க கூப்பிட மாட்டாங்க. ஸோ இது ஒரு விஷ பரீட்சை, இனி நம்ம காலம் பூரா காமெடி நடிகை தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வேற வழி இல்லையே, ஹீரோயினை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, யாரும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க, சின்ன நடிகர்கள் கூட வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. அதனால இனிமேல் நமக்கு ஹீரோயினா நடிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை, அதனால நம்ம காமெடி நடிகையாகவே மாறிடுவோம்னு சொல்லிட்டு துணிஞ்சு தான் காதலிக்க நேரமில்லை படத்தில் நடித்தாங்க. அந்த படத்தில் அவங்க நடித்த காட்சிகள் ரொம்ப பரவலாக பேசப்பட்டது, ரசிக்கப்பட்டதுனால தொடர்ந்து கிட்டத்தட்ட 50 படங்களில் நாகேஷ் ஜோடியாகவே அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லா படங்கள்லையும் பெரும்பாலான படங்கள் ஹிட் ஆச்சு, அவங்களோட காமெடி காட்சிகள் ஹிட் ஆச்சு. இது மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் காமெடி நடிகையாக நடித்தாங்க.
வயசான காலத்தில் தான் அம்மா கேரக்டர் பாட்டி கேரக்டர் மாதிரி நடித்தாங்க. அப்படி நடித்தால் கூட அதுலேயும் கூட காமெடி தான் இருந்தது தவிர சீரியஸான ஒரு கேரக்டரில் அவங்க இது வரைக்கும் நடிக்கலை. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏன் உரிய பருவத்தில், அதாவது சச்சு ஒரு ஹீரோயினா நடிக்கக்கூடிய அழகு, ஆற்றல், வயசு எல்லாம் இருந்த காலத்தில் ஏன் எம்ஜிஆரோ சிவாஜியோ ஜெமினி கணேசனோ ஏன் அவங்களுக்கு அவரை ஜோடியா நடிக்க வைக்கல அப்படிங்கிறது முக்கியமாக தொக்கி நிற்கிற கேள்வி. இதில் உங்களுக்கு பல கேள்விகள் எழும். அந்த சச்சு தமிழ் நடிகை, நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச நடிகை. அப்போது கன்னடத்துலேருந்து வர்றவங்களுக்கு, ஆந்திராவிலேருந்து வர்றவங்களுக்கு, கேரளாவிலேருந்து வர்றவங்களுக்கு தான் டைரக்டர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் பல சௌகரியங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. சச்சுக்கிட்ட அந்த சௌகரியங்களை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு உங்கள் உள் மனசில் தோணும். ஆனால் அது உண்மை இல்லை. உண்மை என்னென்னா, சச்சு சிவாஜியோட, எம்ஜிஆரோட, ஜெமினி கணேசனோட மகளாக நடிச்சிருக்காங்க. அவருடைய முந்தைய படங்களில் எல்லா படங்கள்லையும் சச்சு மகளா நடிச்சதுனால, மகளா நடித்த ஒரு பெண்ணை தனக்கு ஜோடியா அவங்களால உருவகப்படுத்த முடியலை, நடிக்க வைக்க முடியலை, பார்க்க முடியலை அப்படிங்கிறதா உண்மை. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர்கிட்டையும் சிவாஜிக்கிட்டையும் ஜெமினி கணேசன்கிட்டையும் இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் வந்த நடிகர்கள்ட்ட அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு பல உதாரணம் இருக்குது. குறிப்பாக நடிகை மீனா. அதை பற்றி நான் ரொம்ப ஆழமாக பேச விரும்பலை, உங்களுக்கே தெரியும், நீங்களே புரிஞ்சுக்கங்க. சரி, சச்சி அம்மா அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் பண்ணால் வயசாயிருச்சு, எல்லாம் பண்ண இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லைங்க. அவங்க பெரிய தீவிரமான கடவுள் பக்தி. வெளி உலகத்துக்கு தெரியாமல் அவ்வளோ கோயில்களுக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பூஜைகள் நடக்காத கோயில்களுக்கு பணம் சம்பாதிச்சதில் கிட்டத்தட்ட பாதியை அவங்க அக்கா தங்கைகளுக்கு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க, மீதி கோயிலுக்கு தான் கொடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திருப்புலிவனம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் பாலடைஞ்சு கிடந்த ஒரு கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகமே நடத்துனாங்க. இது வெளி உலகத்துல அதிகம் தெரியாது. ஒரு அற்புதமான நடிகை. வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நம்ம போகணும்னு திட்டமிட்டு வாழ்ந்த ஒரு நடிகை சச்சு. நன்றி நேயர்களே. உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.